ஸ்டோரிஸ் மக்களே. நிலாக்குருவி நேற்று ஒரு சண்டைன்னு சொன்னல, ட்ரெயினருக்கும் ராஜ்குருவிக்கும் சண்டைன்னு. ஆமாண்டி, அது என்ன சண்டைன்னு தெரியுமா? சொன்னாதானடி தெரியும். அடி இருடி, என்னாச்சு தெரியுமா? நேற்று ட்ரெயினர் சொல்லி கொடுக்கும்போது ராஜ்குருவி கொஸ்டின் கேட்டே இருந்திருக்காங்க. அதுக்கு ஆன்சர் பண்ணியும் ராஜ் புரியாமல் திருப்பி திருப்பி கொஸ்டின் கேட்டனால சண்டை வந்திருக்குடி. என்னடி சொல்கிற? ஸோ புரியலன்னு கொஷின் கேட்டால் திட்டுவாங்களா? நான் சும்மாவே எதுவும் கேட்க மாட்டேன், நீ வேற எப்படி சொல்கிற? திட்டுனா நான் எப்படி கேட்பேன்? அது அப்படி இல்லைடி. ட்ரெயினருக்கும் ராஜ்குருவியை பிடிக்காது போலடி. நீ நோட் பண்ணியிருக்கியா? ப்ராசஸ் சொல்லி கொடுக்கும்போது ட்ரெயினர் ராஜ்குருவியை கொஸ்டின் கேட்பாங்க. ராஜ்குருவியும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தப்பான ஆன்சரை கரெக்டாக சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது ட்ரெயினருக்கு பிடிக்காது, அது கோவம் வந்து திட்டுவாங்க. ஓ அப்படியாடி? ஆமாண்டி, தெரியலன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, தப்பான ஆன்சரையே கரெக்டுன்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுறாங்க. அதனால தான் அவங்களுக்கு பிடிக்கல போல். அதனால நேற்று சண்டை வந்திருக்குடி நம்ம போனதுக்கப்புறம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ட்ரெயினர் கிளாஸ் எடுக்கிறாங்க. டீனக்குருவி நிலாவை பார்த்து, ஏதாச்சும் கொஷின் கேட்டால் சொல்லி கொடுடிஸ் அப்படின்னு சொல்கிறேன். சரிடி சொல்கிறேன். ட்ரெயினர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது கொஷின் கேட்குறாங்க. கிளைம்ஸ்னால் என்னன்னு கொஸ்டின் கேட்குறாங்க டீனக்குருவி கிட்ட. டீனக்குருவி கிளைம் பண்ணுறதுக்கு பேர் தானே கிளைம்ஸ் அப்படின்னு ஆன்சர் சொல்கிறேன். ட்ரெயினர் இல்லை, ராங்கான ஆன்சர் அப்படின்னு சொல்லி ராஜ்குருவி கிட்ட, ராஜ் நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ராஜ்குருவியும் இப்போ நமக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிவிட்டு நம்ம அமௌண்ட் கொடுக்குறதுக்கு பதிலாக இன்சூரன்ஸ் பாலிசி ஐடி கொடுத்துட்டு வந்து கிளைம் பண்ணிக்க சொல்லி பாலிசி ஐடி கொடுத்துட்டு வருவோம், அதுக்கு பேர் தான் கிளைம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டீனக்குருவி நிலாவை பார்த்து, அதே தானே நானும் சொன்னேன்டி. நிலா அவளை முறைச்சி பார்த்துட்டு, நீ எங்கடி அதை சொன்ன? கிளைம் பண்ணுறதுக்கு பேர் தானே கிளைம்ஸ்ன்னு சொல்கிற, ட்ரெயினர் திட்டலையேன்னு சந்தோஷப்பட்டு போடி. நிலாக்குருவி நான் நேற்று சொன்னல, இன்றைக்கும் பார்த்தியா ராஜ்குருவியை கொஷின் கேட்டாங்க, கரெக்டாக ஆன்சர் பண்ணி அவங்க சரி ஓகேன்னு ஒரு மாதிரி சொல்கிறாங்க, நோட் பண்ணியா? ஆமாண்டி, நான் தப்பாக ஆன்சர் பண்ணியும் என்னை எதுவுமே சொல்லலை, ராஜ்குருவி கரெக்டாக ஆன்சர் பண்ணியும் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. எப்படி ராஜ்குருவி இந்த ட்ரெயினரை சமாளிக்க போகிறாங்க? நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம் மக்களே. சப்ஸ்கிரைப் ஃபார் மொக்க ஸ்டோரிஸ்.